உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து சர்வதர்ஷனம் டோக்கன் காலையில 3 மணி ஸ்லாட், 4 மணி ஸ்லாட் குடுப்பாங்களா? என்ற மாரி டவுட் கேட்டிருக்கீங்க. இது போல 2, 3 பக்தர்கள் கேட்டிருக்கீங்க. 3 மணி ஸ்லாட், 4 மணி ஸ்லாட்ன்றது டெய்லி குடுப்பாங்களான்னா, அத நம்ம கரெக்ட்டா சொல்ல முடியாது. ஆக்சுவலி பார்த்தோம்னா, 2 டேஸ் பேக் காலையில 3 மணி ஸ்லாட் இருந்தது, குடுத்தாங்க. லாஸ்ட் வீக் காலையில 3 மணி, 4 மணி ஸ்லாட் குடுத்தாங்க. அதேபோல சம் டேஸ் கொஞ்ச நாள் பார்த்தோம்னா, காலையில 10 மணி ஸ்லாட்லேருந்து குடுத்தாங்க. அதாவது 10 மணி அத்தோட மத்தியானம் 12 மணி ஸ்லாட். ரெகுலரா பார்த்தோம்னா, மத்தியானம் 12 மணி ஸ்லாட்லேருந்து நைட்டு 10 மணி ஸ்லாட் வரைக்கும் குடுக்குறாங்க. காலையில 3 மணி, 4 மணி ஸ்லாட்ன்றது கரெக்ட்டா நம்ப சொல்ல முடியாது. அது சேஞ்ச் பண்ணி டைமிங்ல மாத்தி மாத்தி குடுக்குறாங்க. அதனால ரெகுலரா மாத்திரம் குடுக்குறது கிடையாது. 3 மணி ஸ்லாட்ன்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, திருப்பதில டோக்கன் வாங்கணும்னா, காசு குடுக்கணுமா? எவ்வளோ காஸ்ட்ன்னு கேட்டிருக்கீங்க. சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது ஃப்ரீ தான். அதுக்கு எந்த பேமெண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு எடுத்துட்டு போங்க. டோக்கன்ன்றது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, நாங்க ஆகஸ்ட் மாதத்துக்கு சீனியர் சிட்டிசன் புக் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ரூம் கிடைக்குமான்ற மாரி கேட்டிருக்கீங்க. திருமலைல சிஆர்ஓ ஆஃபீஸ் ஆண்ட ஆஃப்லைன் ரூம்ன்றது அலாட்மெண்ட் புக்கிங் இருக்கு. கரண்ட் புக்கிங். கொஞ்சம் கிரவுட் அதிகமா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குற அப்படின்னா வாங்கலாம். ஆஃப்லைன் ரூம்ன்றது இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, நாங்க நெக்ஸ்ட் வீக் அக்காமடேஷன் புக் பண்ணியிருக்கோம். அதேபோல நெக்ஸ்ட் மந்த் தர்ஷனத்துக்கு புக் பண்ணியிருக்கோம். நாங்க அக்காமடேஷன்ன்றது ஆஃப்லைன்ல வாங்க முடியுமான்ற மாரி டவுட் கேட்டிருக்கீங்க. இப்போ டிடிடி வந்து நேத்து கூட டிடிடி அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருக்கு. மேக்ஸிமம் எவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணணும். அதேபோல ஆதார் கார்டுல ஸ்ட்ரிக்ட்டா பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு சம்பந்தப்பட்டு டிடிடி ஐடி டிபார்ட்மெண்ட் அண்ட் டிசிஎஸ் சாஃப்ட்வேர் கம்பெனியோட அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா பண்ண முடியுமோ பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா தர்ஷனம்ன்றது ஃபாஸ்ட்டா பண்ணிட்டு வெளியே வர்ற மாரி இப்போ ஸ்ட்ரிக்ட்டா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் இது வந்து ஆகஸ்ட், செப்டம்பர் மந்த்லேருந்து தர்ஷனம்ன்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டா மூவ் ஆகுற மாரி பிளான் பண்ணி பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்டு ஒரு வீடியோ ஷேர் பண்றேன் ஷார்ட்லி. இப்போ வந்து நீங்க ஒரே மாசத்துல 2 அக்காமடேஷன்ன்றது நம்ம கரெக்ட்டா இப்போ சொல்ல முடியாது. ஆனா ஜெனரலா நெறைய பக்தர்கள் நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலிலயே புக் பண்ணியிருக்காங்க. புக் ஆயிருக்கு. அதாவது ஆன்லைன்ல ஒரு வாட்டி, ஆஃப்லைன்ல போயிட்டு திருப்பின்றது. ஆனா இப்போ சம்டைம்ஸ் அந்த சான்ஸ் இல்ல. ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் இருக்காதுன்னு நெனைக்கிறேன் இப்போ. நீங்க வந்து உங்க கூட செகண்ட் டைம் போகும்போது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்கள வச்சு கூட நீங்க ஆஃப்லைன்ல ட்ரை பண்ணலாம். ஆனா நம்ம வந்து எக்ஸாக்ட்டா கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா, சம் டெக்னிக்கல் சேஞ்சஸ்ன்றது எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதேபோல நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் டிக்கெட் குடுக்குற டைம் என்னான்னு கேட்டிருக்கீங்க. சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூன்றது விஷ்ணுநிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இது 3 இடத்துலயும் ஒரே டைம் தான். மத்தியானம் 3 இல்லன்னா 3:30 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, டிடிடில இருந்து ஃபோன் கால் ரெக்கார்டட் வாய்ஸ் வருது எங்களுக்கு. சர்வீஸ் எப்படி இருக்குன்ற மாரி வாய்ஸ் கால் வருதுன்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு டிடிடில இருந்து வாய்ஸ் கால் எதுவும் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ஷேர் பண்றேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு டிடிடில இருந்து எந்த ஃபோன் காலும் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. இதுக்கு சம்மந்தப்பட்டு கிளியர் அப்டேட் இன்ஃபர்மேஷன்ன்றது நான் ஷார்ட்லி ஷேர் பண்றேன். இது கண்டிப்பா ஏதாவது இது மேல கேஸஸ் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கூட பேப்பர்ல பார்த்தேன் அது. அது போல வாய்ஸ் கால் வருது அதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லி. ஆனா டிடிடில இருந்து எந்த காலும் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, நாங்க சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு அலிபிரி நடந்து போகலாமான்ற மாரி டவுட் கேட்டிருக்கீங்க. இது ரெகுலரா காமனா கேட்கிற டவுட் தான் பக்தர்கள். நீங்க டோக்கன் வாங்கிக்கிட்டு அலிபிரி பக்கம் நடந்துனா போகலாம், பை பஸ்ஸுன்னா போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து
ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்கு எப்படி போகணுன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ன்றது ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வாக்கபிளே போயிடலாம். ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் வரும். 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். அப்படி இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் ஆட்டோ இருக்குது, ஷேர் ஆட்டோ, ₹20 டிக்கெட்டு. ஈச் பர்சன்ஸ்க்கு ஒரு ஆளுக்கு ₹20 வாங்குவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோ எடுத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் ஆண்ட அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இட்டு விட்டுருவாங்க. ₹20 திருமலா பஸ் ஸ்டாண்டு. அது ஆப்போசிட்டில் தானே ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, நாங்கள் வந்து சுப்ரபாத சேவாக்கு புக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து நாங்கள் சுப்ரபாத சேவா பார்த்துட்டு தரிசனம் பார்த்துட்டு சர்வ தர்ஷனத்துக்கு போகலாமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நீங்கள் போகலாம். சர்வ தர்ஷனம் பண்ணுறது போகலாம். இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்ட ரெகுலர் அப்டேட்ன்றது நான் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். யாராவது உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக சர்வதர்ஷனத்துக்கு வர பக்தர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.